எடப்பாடியின் கதை முடிந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் நான் தான் பொதுச் செயலாளர், என்னை தவிர்த்து யாரும் வரக்கூடாது, நானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக எப்படி மாற்றம் செய்யப்பட்டார், இடைக்கால பொதுச் செயலராக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஓபிஎஸ் இருந்தால் பொதுச் செயலாளர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அமர முடியாது. அதுதான் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த பிரச்சனை என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு புறத்திலே அதிமுகவுடைய பொதுக்குழு வழக்குகள், இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மற்ற கொடநாடு கொள்ளை வழக்கு என்பது நிலுவிலே இருக்கிறது. அதைவிட மிகப்பெரிய ஒரு வழக்காக பாத்தீங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவிலே தவறான ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். தவறான தகவல்களை கொடுத்து ஏமாற்றி ஜெயித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் என்பது போடப்பட்டு அந்த வழக்குகளுடைய விசாரணை என்பது பாத்தீங்க அப்படின்னா தற்போது மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்குகளை வந்து விசாரணை செய்வதற்கு முழு உத்தரவு என்பது நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து அந்த விசாரணையில் மாற்றம் என்பது ஏற்பட்டால், உண்மை நிலவரம் என்பது வெளிப்பட்டு விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி ஒருவேளை இந்த வழக்கிலிருந்து தப்பித்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாட்டிக்கொள்வார். எப்படி அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். இதே மாதிரி 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொடுத்த அப்பயே அது ஒத்திவைக்கப்பட்டதாக மறு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 234 தொகுதிகளில் அதிமுக பிளஸ் கூட்டணி கட்சிகள், கூட்டணி யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி மெகா கூட்டணி அமைத்தார் அப்படின்னாலும் வாய்ப்புகள் என்பது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு கட்சி தேமுதிக மட்டும் வந்தது. தேமுதிகவிற்கு 2% வாக்கு என்பது மட்டுமே வாக்கு வங்கி இருக்கிறது. 2% மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓரளவுக்கு எதிர்நோக்கி இருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது அமையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு, அப்படி ஒருவேளை அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதையை முடித்து தொண்டர்களை வெளியேற்றி விடுவார்கள், அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் அப்படின்னா மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.